சோழன் ஹவுஸ் ஓனர் வீட்டுல இருந்துகிட்டு பாண்டியனுக்கு போன் பண்றாரு. பணத்தை கொடுக்க மாட்டேறாருன்னு சொல்றாங்க. பாண்டியன் சொல்றாரு, நான் வேணா கிளம்பி வரவாடா, அதெல்லாம் வேணாம், நானே பாத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு சோழன் போனை கட் பண்றாரு. வானதி பாண்டியனோட மெக்கானிக் ஷாப்புக்கு வர்றாங்க. மெடிக்கல் ஷாப்ல நடந்ததை பத்தி பாண்டியன் கிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோழனை பார்க்க போகணும்னு பாண்டியன் வானதி கிட்ட சொல்றாங்க. என்ன கதைன்னு வானதி கேக்குறாங்க. நடந்ததெல்லாம் வானதி கிட்ட பாண்டியன் சொல்றாரு. வானதியும் பாண்டியன் கூட சேர்ந்து வர்றாங்க டூ வீலர்ல சோழனை பாக்குறதுக்கு. சோழன் ஹவுஸ் ஓனர் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு பணத்தை கொடுத்தாதான் போவேன்னு ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. வழி இல்லாம சோழன் ஹவுஸ் ஓனர் கால்லயே விழுந்துடுறாரு. பணத்தை கொடுத்தாதான் போவேன்னு சொல்றாரு. இத பார்த்த வானதி சிரிக்கிறாங்க. ஹவுஸ் ஓனர் வேற வழி இல்லாம சோழன் கிட்ட பணத்தை கொடுத்துடுறாங்க. ஹவுஸ் ஓனர் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வானதி சொல்றாங்க, இருந்தாலும் நீங்க கால்ல விழுகிற அளவுக்கு போயிருக்க வேண்டாம் ப்ரோ. பாண்டியன் சொல்றாரு, சும்மாரி, நீ எப்ப வந்தன்னு வானதிய பார்த்து பாண்டியன் கேக்குறாரு. அதுக்கு வானதி சொல்றாங்க, நீங்க கால்ல விழுகிறப்பவே வந்துட்டேன் ப்ரோ. சோழன் அவங்க கிட்ட பேசிட்டு கிளம்பிடுறாரு. பாண்டியனும் வானதியும் பைக்ல கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க. ஐயனார் வீட்டுக்கு வந்து வானதி அவங்க மெடிக்கல் ஷாப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க உள்ளவங்க எல்லாம் ஓனரான பிறகு பெரியாள் ஆயிட்டீங்கன்னு வானதிய பார்த்து சொல்றாங்க. எல்லாருக்கிட்டையும் வானதி சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. வானதி நடந்த விஷயத்த வீட்டுல சொல்றாங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.